ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வியூவர்ஸ் ஒரு கேஸை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் பல வருடமாக அந்த கேஸை எப்படியாவது போட்டுடலான்னு ட்ரை பண்ணேன். பட் இன்னைக்கு தான் அந்த நாள் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ சீரியல் கில்லர் கேஸை பார்த்துருப்போம், எவ்வளவோ சீரியல் கில்லர் இருப்பாங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு எல்லா சீரியல் கில்லரோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த சீரியல் கில்லருக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டோட நம்பர் 1 சீரியல் கில்லர் அப்படின்னு கூட இந்த நபரை சொல்லலாம். இந்த கேஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, மே மாதம் 1988 மயிலாப்பூர்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விஜயாங்கிற ஒரு பெண்மணி ரொம்ப பதட்டமா வர்றாங்க. பார்க்கும்போது தெரியுது ரொம்ப சோர்வா இருக்காங்க. கண்ணுலாம் அப்படியே ரெட்டா இருக்கு, சரியா தூங்கல, ஒரு நாள் ஃபுல்லா அழுதுட்டு இருந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. அந்த பெண்மணி பதட்டமா வர்றதை பார்த்து மயிலாப்பூர் போலீஸ் ஆபீசர் கேட்கிறாங்க, என்னமா ஆச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா வர்றீங்கன்னு கேட்கிறாங்க. சார், மே மாசம் 29 1988 வீட்டை விட்டு போன என்னோட கணவர் சம்பத் நபர் இன்னும் திரும்பி வரல சார், அவர் மிஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா, உங்க கணவரோட வயசு என்னன்னு கேட்கிறாங்க. அவருக்கு ஒரு 25 வயசு ஆகுது சார். போனவர் திரும்பவே வரல, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னோட கணவருக்கு ஏதோ ஒரு பேராபத்து வந்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. எப்படியாவது என்னோட கணவரை காப்பாத்தி கொடுங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சரிம்மா, இப்போ நீங்க வேற யார்ட்டாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? நீங்க இவ்வளோ நாள் ஆச்சு, காணாம போய் 3 நாள் ஆச்சு, ஏன் இவ்வளோ லேட்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு மயிலாப்பூர் போலீஸ் கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார், என்னோட கணவருக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, அவரு அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது எங்க ஏரியால வராது, நீங்க திருவான்மியூர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாங்க. உடனே அவர் திருவான்மியூர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இல்ல இது எங்க ஏரியாவுக்குள்ள வராது, வேற எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கனாங்க. இப்படி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எங்களை அலக்கழிச்சிட்டு இருக்காங்க சார், தயவு செய்து என்னோட கணவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிம்மா, உட்காருங்க, நல்ல டீட்டெயிலா எழுதி கொடுங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜெனரலா மிஸ்ஸிங் பர்சன் கேஸ்னா இந்த மாதிரி யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கு, அவங்ககிட்ட போய் தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, எங்களுக்கு தெரியவே தெரியாது, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. பட் இந்த கேஸில் காணாம போன அந்த சம்பத்துங்கிற நபரோட மனைவி விஜயா என்ன சொல்றாங்கன்னா, சார், நான் உறுதியாக சொல்றேன், என்னோட கணவர் எங்க போனாருன்னு தெரியும், என்னோட கணவரை யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க அதை போய் பார்த்து சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இது போலீஸுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்க போனாருன்னு தெரியும், என்ன ஆச்சு அப்படிங்கிறத கூட இவங்களால யூகிக்க முடியுது. சரி, சொல்லுமா, உன் கணவர் எங்க போனாரு, யாரை பார்க்க போனாருன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார், திருவான்மியூர்ல எல்பி ரோடுல ஒரு லாட்ஜ் இருக்கு சார், அந்த லாட்ஜ் ஓனரை பார்க்க தான் என்னோட கணவர் கிளம்பி போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அந்த லாட்ஜ் ஓனரோட பேர் என்ன கேட்டா, சார், அந்த ஆளோட பேர் சங்கர், பட் எல்லாருமே ஆட்டோ சங்கர்னு சொன்னாதான் சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பேரை கேட்டவனா அப்படியே மயிலாப்பூர் போலீஸ் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. என்னது, ஆட்டோ சங்கரா? ஆமா சார், அந்த ஆட்டோ சங்கரை பார்க்கறதுக்காண்டி தான் அவனோட லாட்ஜுக்கு என்னோட கணவர் போனவர் திரும்ப வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த பெண்மணி வந்து கைப்பட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சு தான் ஆகணும். சரிம்மா, நாங்கள் அந்த ஆட்டோ சங்கரை கூப்பிட்டு விசாரிக்கிறோன்னு மயிலாப்பூர் போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோ சங்கருங்கிற நபர் என்ன சொல்றாரு, சார், அந்த சம்பத்துங்கிற நபர்லாம் இங்க வரல சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஆட்டோ சங்கருங்கிற நபரை ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. சரிப்பா, உன் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஏதாவது தெரிஞ்சுன்னா தகவல் கொடு, போ அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ திரும்ப அந்த விஜயாங்கிற பெண்மணியை கூப்பிட்டு போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருமா, அந்த ஆட்டோ சங்கரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிட்டோம், அவன் வந்து உன் கணவர் யாருன்னே தெரியாதுங்கிறான், அவனை பார்க்கறதுக்கு அங்கே வரவே இல்லைங்கிறானே, எந்த தடயமும் இல்லையே, நான் எதை வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த விஜயாங்கிற பெண்மணி கிட்ட சொல்கிறாங்க. பட் அந்த பெண்மணி பயங்கர கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, இந்த காவல்துறை அதிகாரிகள் ஆட்டோ சங்கரோட சேர்ந்து ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் தனக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகிறாங்க. பட் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி விஜயாங்கிற அந்த பெண்மணி ஒரு சூளுரை எடுத்துக்கிறாங்க. நீ எத்தனை ஸ்டேஷனுக்கு வேணாலும் என்ன அலைய விடு, நீ எவ்வளவு போலீஸ் ஆபீசர் வேணாலும் என்ன ஏமாத்துங்க, பட் என்னோட கணவருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேரா சவால் விட்டுட்டு போறாங்க. இப்ப இந்த விஜயாங்கிற பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்கியிருக்க ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. அவர் நியூஸ் பேப்பர்ல நிறைய ஆர்டிகல் எழுதுவாரு. அவர்கிட்ட நடந்ததை சொல்றாங்க. இப்போ அவர் மூலமா நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றாங்க. இந்த மாதிரி சம்பத்துங்கிற ஒரு நபர், விஜயாவோட கணவர், ஆட்டோ சங்கரை பார்க்கறதுக்காக அந்த லாட்ஜுக்கு போனவர்
உயிரோட வரல. மேபி ஆட்டோ சங்கர் தான் இந்த சம்பத்தை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல பொதுமக்கள்லாம் படிக்கும்போது இப்ப எல்லாருமே என்னடா இது, ஒரு பெண்மணி கணவரை காணும்னு தேடுறாங்க, இப்படி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, இப்ப கூட போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்படுது. அதே டயத்துல நியூஸ் வெளியில வந்தவன வேற வழியே இல்லாம போலீஸ் ஆபீசர் இந்த கேஸை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப தமிழ்நாட்டோட டிஐஜி அந்த ஜாஃபர் அலி அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாரு, சரிப்பா இது வெளியில வந்துருச்சு, வேற வழி இல்ல, உண்மையில இந்த சம்பத்துக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீமுக்கு வந்து யாரு லீட் பண்ண போறாங்கன்னா, பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற தங்கமணிங்கிற ஒரு திறமையான போலீஸ் அதிகாரியை தான் லீட் பண்ண சொல்றாங்க. அந்த டீம்ல வந்து ஒரு 10 போலீஸ் அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ரங்கநாதன், சுப்பிரமணியன், செங்கனிங்கிற ஒரு லேடிஸ் கான்ஸ்டபிள் இருக்காங்க. அதுக்கப்புறம் நடராஜன், தேவ்தாஸ், பெருமாள், அப்புறம் ஆரி அப்படின்னு திருவண்ணாமலையை சேர்ந்த இன்னொரு போலீஸ் அதிகாரி. இப்படி ஒரு பலவிதமான டீமை வந்து ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சஸ்பெக்ட் யாருன்னு தெரியுது, ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற ஒரு கிரிமினல். ஆட்டோ சங்கர் அப்படின்னா ஒரு ஆட்டோ ஓட்டுற நபருங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறவங்களுக்கு தெரிஞ்சா கூட, இந்த ஆட்டோ சங்கர் ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகளுக்கு பல முறை பரிச்சயமான ஒரு நபர். அவன் மேல பல வழக்குகள் இன்னுமே அன்சால்வ்டா இருக்கு அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டீம் எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னா, ஏற்கனவே ஆட்டோ சங்கர் கேஸ்ல ஒர்க் பண்ணவங்க, அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிகளை வச்சு இந்த டீம் ஃபார்ம் பண்ணி உண்மையிலேயே அந்த சம்பத்துங்கிற நபருக்கு என்னதான் நிகழ்ந்தது அப்படிங்கிற புலன் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஆட்டோ சங்கரை பொறுத்த வரைக்கும் அவ திருவான்மியூர்ல இருக்க பெரியார் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இருந்துட்டு வரான். இது பார்க்க ஒரு சாதாரணமா ஒரு நகர், ஒரு சின்ன ஏரியா அப்படின்னு தெரிஞ்சா கூட, இந்த பெரியார் நகர் அப்படிங்கிறது இந்த ஆட்டோ சங்கரோட கோட்டை. அந்த கோட்டை அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவலான கோட்டை. அந்த கோட்டைக்கு பின்னாடி உள்ள என்ன நடக்கிறது, அந்த உள்ள என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கிற முழு அதிகாரம் இந்த ஆட்டோ சங்கருக்குள்ள தான் இருக்கு. என்னதான் இது திருவான்மியூர்ல ஒரு பகுதியா இருந்தா கூட, அந்த ஏரியாவோட ஃபுல் கண்ட்ரோலும் ஆட்டோ சங்கர் கிட்ட தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன நடந்தாலும் வெளி உலகத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாத மாதிரி தான் இந்த ஆட்டோ சங்கர் அவ்வளவு திறமையா அந்த ஏரியாவை தன்னோட முழு கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இப்ப போலீஸ் ஆபீசர் சம்பத்துங்கிற இந்த நபரோட டிசப்பியரன்ஸ் கேஸை விசாரிக்கிறாங்க. அப்போ ஆட்டோ சங்கரை பார்க்கிறதுக்காண்டி தான் போயிருக்காங்கன்னு தெரியுது. ஒன்னு பெரியார் நகருக்கு போயிருக்கணும், இல்ல லாட்ஜுக்கு போயிருக்கணும். சரி, ஆட்டோ சங்கர் இந்த ஏரியால யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நபர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான தகவலை சொல்றாரு. சார், சம்பந்தப்பட்ட அந்த நாள் சம்பத் மட்டுமல்ல, சம்பத் கூட இன்னும் 2 பேர் வந்தாங்க சார். மொத்தம் 3 பேரை நான் தான் இந்த ஆட்டோ சங்கரை பார்க்கறதுக்காக டிராப் பண்ணிட்டு போனேங்கிற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. சம்பத், மோகன், கோவிந்தராஜ் இந்த 3 பேரையும் நான் தான் டிராப் பண்ணேன்னு சொல்லும்போது, இதுவரைக்கும் ஒரு சம்பத்துங்கிற நபரை மட்டும் தான் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்கிறதுனால இப்போ 3 பேரை காணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேரையும் இந்த வழக்குல சேர்த்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் இந்த ஆட்டோ சங்கருக்கு மேல இருக்கிற பழைய வழக்குகள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரோட வழக்கும் ஆட்டோ சங்கர் மேல தான் போகுது. அதுக்கு முன்னாடி 9 டீனேஜ் பெண்கள், ஒரு 15 இருந்து 16 வயதுக்கு இடைப்பட்ட பெண்கள் மிஸ் ஆயிட்டாங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பியூட்டினா, காணாம போன அந்த 9 பெண்களோட அப்பா அம்மாவும் இந்த ஆட்டோ சங்கர் தான் எங்களோட பொண்ணுகளை ஏதோ பண்ணிட்டான், அதை கொஞ்சம் விசாரிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பட் அப்போ அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க தான், ஒன்று யாரையாவது லவ் பண்ணி ஓட்டிட்டு போயிருக்கோம், இல்லை நீங்களே டவுரி கொடுக்க முடியாமல் கல்யாணம் பண்ணாமல் யாரு கூடயாவது அனுப்பி வச்சிருப்பீங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒருத்த மேலே வந்து பழிய போடுறீங்களேன்னு சொல்லி அப்போ ஆட்டோ சங்கர் மேலே எந்த போலீஸ் அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடியா இல்லை. பட் அப்படி இருந்தாலும் அந்த ஓப்பன்ல இருக்க வழக்குகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த 9 டீனேஜ் பெண்களோட டிஸப்பியரன்ஸுக்கும் இந்த ஆட்டோ சங்கருக்கும் தான் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி அந்த ஃபைல்ல இன்னுமே சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ரலா யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போற வர்றவன் மேல கொடுக்கலாம். பட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு ஒரு சின்ன ஐ விட்னஸ் இருக்கணும்.
ஐ விட்னஸ் இல்லைனா ஒரு தடயம் இருக்கணும். அது பிசிக்கல் எவிடன்ஸா இருக்கலாம், ஃபாரன்சிக் எவிடன்ஸா இருக்கலாம். பட் என்னதான் இத்தனை பேர் இந்த ஆட்டோ சங்கருக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணா கூட இவன் தான் எங்க பொண்ணுகளை பண்ணியிருப்பான், இவன் தான் சம்பத்தை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சின்ன தடயம் கூட இல்லை. இங்க தான் போலீஸ் ஆபீசர் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. பட் போலீஸ் அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆட்டோ சங்கர் எல்லாத்தையும் கொலை பண்றதுக்கு கேபபிளான பர்சன். கொலை பண்ணா அந்த தடயங்களை ஒரு சின்ன பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கூட விடாம அழிக்கிறதுல ஆட்டோ சங்கர் நம்பர் 1 எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதும் போலீஸுக்கு தெரியும். பட் அகைன் சில நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் இருந்தா கூட அவங்களும் ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்காங்க. இவன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, பட் ஒரு தடயமும் இல்லையே அப்படிங்கிற காரணத்தினால தான் இதுவரைக்கும் இந்த ஆட்டோ சங்கரை அவங்களால நெருங்க முடியாம இருந்தது. பட் இப்போ விஜயாங்கிற பெண்மணி தன்னோட கணவர் காணாம போயிருக்காரு, அதுக்கு இந்த ஆட்டோ சங்கர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற கிரிமினல் எவ்வளவு கிரைம் பண்ணா கூட, எவ்வளவு கொலை பண்ணா கூட இதுவரைக்கும் அவனோட பக்கத்துல கூட நெருங்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் திறமையான நேர்மையான போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. பட் இப்போ ஒரு பெண்மணி தன்னோட கணவரை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதை ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திட்டு இந்த ஆட்டோ சங்கரை தூக்குறதுக்கு இதை விட ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் ஆபீசர் நினைச்சாங்க. சரி, இதை வச்சு இந்த ஆட்டோ சங்கரை நெருங்கலான்னு சொல்லி போலீஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது இந்த ஆட்டோ சங்கர்ங்கிறவன் ஒரு கிரிமினல், சில கிரைம் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சு அவனோட கிரிமினல் பேக்ரவுண்ட ஒன்னு ஒன்னா தோண்டும் போது ஒட்டுமொத்த சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிரண்டு போயிட்டாங்க. ஒரு கிரிமினல் சென்னை சிட்டிக்குள்ள வந்துட்டு இவ்வளவு நாள் இவ்வளவு கிரைம் பண்ணிருக்கான், இது எப்படிப்பா நம்மளுக்கெல்லாம் தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அதிர வச்சது. அப்படி கௌரி சங்கர் அலைஸ் ஆட்டோ சங்கர்னு சொல்லப்படுற இந்த நபர் என்ன மாதிரிலாம் கிரைம் பண்ணியிருக்கான், இந்த கேஸ் சம்பத்துங்கிற நபரோட மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் எப்படி ட்ரிகர் பண்ணுச்சு, இது மூலமா அவனோட கிரைமையும் அவனோட கிரிமினல் பேக்ரவுண்டையும் சென்னை போலீஸால தோண்டி எடுக்க முடிஞ்சதா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச நம்ம தமிழ்நாட்டோட நம்பர் 1 சீரியல் கில்லர் ஆட்டோ சங்கரோட கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த ஆட்டோ சங்கர் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்னெல்லாம் கிரைம் பண்ணிருக்கான், அதை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த ஆட்டோ சங்கர்ங்கிறது ரொம்ப 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 இன்ஃபேமஸ் கேஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா போடாத சேனலே கிடையாது. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ போட்டோன்னே நான் இந்த சேனலில் பார்த்தேன், ஏற்கனவே பார்த்துட்டேன். ஸோ என்னோட இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து நான் புதுசாக போடுறேன் அப்படின்னு சொல்ல வரல. பட் இந்த கேஸை நிறைய சேனல்லையும் கவர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ டிவிலையும் பார்த்துருப்பீங்க. என்னோட பர்பஸ் எவ்வளவு டீட்டெயில்ஸ் முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை தவிர அந்த ஃப்ளோவில் கரெக்டாக சொல்லி நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த கேஸை நீங்கள் வேறு சேனலில் பார்த்தாலும் தயவு செய்து கீழே கமெண்ட் போடாதீங்க, இங்கே பார்த்துட்டேன் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு. அது மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கும். பட் ஐ வில் மேக் ஷுர் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ ஆட்டோ சங்கரை பிடிக்கிற இந்த எஸ்ஐடி டீமோட லீடர் தங்கமணிங்கிற போலீஸ் ஆபீசர் வித்தியாசமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு. நம்ம டைரக்டா போய் ஆட்டோ சங்கரை தோண்டக்கூடாது. ஆட்டோ சங்கரை சுத்தி எப்படியும் ஒரு 4-5 பேர் அவனோட கூட்டாளிகள் இருப்பாங்களே, அவங்கள தூக்குனா கண்டிப்பா ஆட்டோ சங்கரை பத்தியான பல உண்மைகள் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அவனோட கூட்டாளிகள் ஒவ்வொருத்தரா தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோ மணின்னு ஒருத்தர் இருக்கான், ஜெயவேல்னு ஒருத்தர் இருக்கான், தேவேந்திர பாபு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கான். இந்த 3 பேர்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ மணி ஜெயவேல் 2 பேரும் வாயை திறக்கிறதுக்கு ரெடியா இல்ல. பட் தேவேந்திர பாபுங்கிற ஒருத்தன் ஆட்டோ சங்கருக்கு வலது கரமா இருந்த நபர் ஃபைனலா போலீஸ் கிட்ட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா ஓபன் பண்றான். அந்த தேவேந்திர பாபு ஒரு ஸ்டேஜ்ல போலீஸ் தன்னை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, இனிமேல் தப்பிக்க முடியாதுன்னு ஆட்டோ சங்கரும் சரி நாங்களும் ஆட்டோ சங்கரோட சேர்ந்து என்ன மாதிரிலாம் கிரைம் பண்ணோம் அப்படிங்கிறத அவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான். என்ன மாதிரி கிரைம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, கிரைம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உடல்களை எங்கெல்லாம் டிஸ்போஸ் பண்ணோம், எப்படியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணோம்னு அவ்வளவு டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவன் ஓப்பன் பண்ற விஷயம், சார் நீங்க சம்பத்துங்கிற ஒரு நபரை தேடிட்டு வந்தீங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க தான் அந்த சம்பத்தை கொலை பண்ணோம். சம்பத் மட்டுமல்ல, அந்த சம்பத் கூட வந்த மோகன், அதுக்கப்புறம் கோவிந்தராஜ், இந்த 3 பேரையும்
நாங்க தான் சார் அடிச்சே கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சரிடா, அந்த உடலை எங்கடா புதைச்சிங்க அப்படின்னு கேட்டா, சார் இங்க நாங்க இருக்கிற பெரியார் நகர்ல புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதுக்கு கீழே யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நாங்க குழி தோண்டி புதைச்சிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் போலீஸுக்கு நல்லாவே தெரியுது, இவன் இந்த 3 கிரைமை கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டா கூட இவங்க பண்ண பல கிரைமை தோண்டி எடுத்து ஒட்டுமொத்த இந்த ஆட்டோ சங்கரோட சாம்ராஜ்யத்தையே சரிக்கிறதுக்கு இதை விட ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படிங்கிறது போலீஸ் ஆபீசருக்கு நல்லாவே தெரியும். ஸோ போலீஸ் ஆபீசர் இந்த 3 மர்டரோட இதை ஸ்டாப் பண்ண விரும்பல, ஒட்டுமொத்த இந்த ஆட்டோ சங்கரோட கிரைமையும் தோண்டி எடுக்க ட்ரை பண்றாங்க. ஜெனரலா ஆட்டோ சங்கர் மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரிமினல் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை பத்தி தரவா பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒருத்தன் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இவ்வளவு நாள் நடத்திட்டு இருக்கானா கண்டிப்பா தனியா பண்ணிருக்க வாய்ப்புல, அவனுக்கு அரசியல் பின்புலமும் காவல்துறை அதிகாரிகளோட சப்போர்ட்டும் நல்லாவே இருந்திருக்கும் அப்படிங்கிறது இப்ப இந்த எஸ்ஐடி டீமுக்கு வந்து நல்லாவே தெரியுது. இந்த டீம் வந்து ஆட்டோ சங்கரோட வீட ஃபுல்லா ரைடு பண்ண முயற்சி பண்றாங்க. இந்த ஆட்டோ சங்கர் எங்க இருக்கா அப்படின்னா திருவான்மியூர்ல இருக்க பெரியார் நகர்ல இருக்கிற 142 காந்தி ரோட்ல இருக்கிற ஒரு வீட்டில் தான் இருக்கான். பார்த்தா அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பங்களோ, அதுவும் ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய பங்களா கட்ட முடிச்சு அப்படின்னா இது நேர்மையா சம்பாரிச்ச பணம் இல்ல அப்படிங்கிறது தெரியுது. பட் அகைன் போலீஸ் அதிகாரிகள் விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இவனோட பிரதான தொழில் கள்ளச்சாராயம் கடத்துறது, அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான தொழில் பாலியல் தொழில் பண்றது. அந்த பாலியல் தொழில் பண்றதுக்காண்டி தான் இவன் எல்பி ரோட்ல ஒரு லாட்ஜே வச்சிருக்கான். ஸோ எல்லா பணமே சட்டத்திற்கு எதிராக சம்பாரிச்ச பணம் தான். இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவனோட வீடை ஃபுல்லா ரைட் பண்றாங்க. இவன் ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்கான்ல, அந்த வீட்டுக்கு வந்து கிரக பிரவேசம் பண்ணியிருப்பான்ல, அந்த போட்டோ ஆல்பத்தையும் வீடியோவையும் எடுத்து பார்த்தாங்கல்ல, போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. அந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னா, இவனோட வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு அவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க, பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க, சொல்ல போனா பல செலிபிரிட்டிஸ் சினிமா துறையிலிருந்தும் வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் ஒரு தனி ஆள் கிடையாது, இவன் ஒரு தனி கிரிமினல் கிடையாது. இவனை சுத்தி பல நெட்வொர்க் பிரபலமான இவனை பாதுகாக்கிறதுக்கு அந்த 3 பேரும் அரசியல்வாதிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஒரு அரண் மாதிரி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் போட்டோ ஆல்பத்தை எடுத்து பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வராத காவல்துறை அதிகாரிகளே கிடையாது, இவன் கூட அப்படி ஃப்ரெண்டு மாதிரி அப்படி சிரிச்சிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது தெரியுது இந்த ஆட்டோ சங்கருக்கு காவல்துறை கிட்ட எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஆட்டோ சங்கரோட கேஸை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்போ அந்த காலத்துல பாபு ஜெயக்குமார்ங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்டோ சங்கருங்கிற இந்த சமூகத்தை அழிக்கிற விஷச்செடி வந்து தானா வளர்ந்தது கிடையாது, அது வெளியில நின்று வளரல, அதை சுத்தி பாதுகாப்பு கொடுத்து அரசியல்வாதிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவங்க இந்த மாதிரி விசச்செடியை வளர்க்கறதுக்கு ஒரு அரணா இருந்திருக்காங்க. அவனே வரல, இந்த மாதிரி பண பலம் மிக்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் இந்த ஆட்டோ சங்கரை வளர்த்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு. ஸோ இந்த ஆட்டோ சங்கரோட கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் சம்பத் கூட போன 2 பேர், இந்த 3 பேரை மட்டும்தான் அவன் கொலை பண்ணதுக்குரிய ஆதாரமும் கிடைக்குது, தடயமும் கிடைக்குது. ஸோ அந்த கூட்டாளி சொன்ன இடத்த கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் தோண்டி பார்ப்பாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி ஆட்டோ சங்கர் மேல வேற ஏதாவது வழக்கு இருக்கா, யாராவது மிஸ்ஸிங் பர்சன் இருக்காங்களா அப்படின்னு தோண்டி பார்க்கும்போது பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில வருது. அதாவது ஜூலை மாசம் 1988 வருஷம் இந்த ஆட்டோ சங்கருக்கு ஒரு 3வது மனைவி, அவனுக்கு மொத்தம் 3 ஒய்ஃப் இருக்காங்க. அவனோட 3வது மனைவி பேர் லலிதா. இந்த லலிதா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சுடலமுத்துங்கிற ஒரு நபரோட ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த சுடலமுத்து யாருன்னா ஆட்டோ சங்கர் கூட கேங்ல இருந்த ஒரு நபர். ஸோ 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களா. அப்ப இந்த ஆட்டோ சங்கர் என்ன பண்ணிருக்கான், அவனே தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அவனே பெரிய கிரிமினல். பட் அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், சார் என்னோட மனைவி மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் ஆஃபீஸரும் இவனோட 3வது மனைவி லலிதாவை தேடி கண்டுபிடிச்சி சுடலமுத்துட்டு இருந்து பிரிச்சு திரும்ப ஆட்டோ சங்கர் கிட்டே கொடுத்துருக்காங்க. பட் இதுல என்ன ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ இந்த 3வது மனைவி லலிதாவை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்ச ஆட்டோ சங்கர் கிட்ட கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் லலிதாங்கிற இந்த பெண்ணை ஒருத்தர் கூட பார்க்கல. ஈவன் இந்த லலிதா கூட ஓடி போனால ஒருத்தன் சுடலமுத்து, அவனையும் யாருமே பார்க்கல. இதுக்கப்புறம் அந்த சுடலமுத்துக்கு சப்போர்ட்டா ரவிங்கிற ஒருத்தன் இருக்கான், ஒரு ஆட்டோ டிரைவர், அவனையும் காணோம். இந்த 3 பேரும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் அந்த லலிதாவோட அம்மாவும் இந்த சுடலமுத்தோட சொந்தக்காரங்களும் ரவியோட
பொண்ணோட சொந்தக்காரங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு இன்னமே வந்து ஓபன் கேஸா தான் இருக்கு. இப்போ போலீஸால லிங்க் பண்ண முடியுது. சோ தன்னோட மனைவி ஓடி போயிருக்கா, இவன் திரும்ப கூட்டு வந்திருக்கா, அதுக்கப்புறம் தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்புதுல. இப்போ ஆட்டோ சங்கர் கேங்ல இருந்து ஒருத்தன் கன்ஃபெஷன் கொடுத்துட்டான்ல, அவனை கூப்பிடுறாங்க. டேய், நீ ஏற்கனவே 3 பேர் கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டீங்களே, இப்போ பாரு ஆட்டோ சங்கரோட மனைவி லலிதா, கூட போன ஓடி போன காதலன் சொடலமுத்து, அது கூட அவங்க கூட இருக்க ரவி, இந்த 3 பேத்துக்கு என்னடா ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான் பாருங்க ஒரு கன்ஃபெஷன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆடி போயிட்டாங்க. ஆக்சுவலா ஆட்டோ சங்கருக்கு என்ன கோபம்னா, தன்னோட மனைவி தன்னை ஏமாத்திட்டு தான் கூட இந்த ஒருத்தங்க ஓடி போயிட்டான். பட் ஆட்டோ சங்கரோட பிரில்லியன்ஸ் பாருங்க, அவனே போய் தேடி கண்டுபிடிக்க முடியாம முதல் முறையா காவல்துறையோட உதவியை நாடி போறான். ஸோ காவல்துறை கண்டுபிடிச்சு லலிதாவை இவங்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லலிதாவை அடிச்சே கொலை பண்றான். ஸோ அந்த லலிதாவை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் தங்கியிருக்க அந்த பெரியார் நகர்ல டிரைனேஜுக்கு பக்கத்துல ஒரு சைட் இருக்கு, அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டான். எப்படி ஆட்டோ சங்கரால இவ்வளவு கிரைம் பண்ணிட்டு தப்பிக்க முடிஞ்சது அப்படிங்கிற அவனோட பிரில்லியன்ஸை நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம். ஜெனரலா இப்போ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஏரியாக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு உடலை தோண்டி புதைக்கிறோம் அப்படின்னா சாயில் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஈஸியா பார்க்குறவங்களுக்கு என்ன ஏதுன்னு வித்தியாசமா தெரியல. இவனோட டாக்டிஸ் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல லலிதாவோட உடம்ப குழி தோண்டி புதைச்சிடறான். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு சின்ன குடிசை வீடை கட்டுறான். குடிசை வீடை கட்டி ஒரு வயசான அம்மாக்கு, ஒரு 65 வயசு பாட்டிக்கு அதை வாடகைக்கு விடுறான். அந்த பாட்டி ஒரு 150 ரூபா வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. லலிதாவோட உடல் எங்கே புதைக்கப்பட்டதோ அந்த இடத்துல கட்டப்பட்ட குடிசை மேலே தான் அந்த பாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாசமா இருந்துட்டு இருக்காங்க. பட் அந்த பாட்டிக்கு ஒரு ஐடியா கூட இல்லை கீழே ஒரு உடல் புதைக்கப்பட்டிருக்குன்னு. நீ அது ஓப்பன் ஸ்பேஸாக இருந்து அதெல்லாம் தோண்டி பார்ப்ப, அந்த இடத்துல ஒரு வீடு இருந்தா நீ எப்படி தோண்டி பார்ப்ப? இதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி தான் லலிதாவோட உடலை குழி தோண்டி புதைச்சி அதை வந்து பாதுகாத்து இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு அந்த சுடலமுத்தை வர சொல்றான். அவன் என்ன நினைச்சிட்டான், ஆட்டோ சங்கர் எல்லாத்தையும் மறந்துட்டான், நம்மளை திரும்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட கூப்பிடுறான்னு வர்றான். இப்போ ஆட்டோ சங்கரோட வீட்டோட மொட்டை மாடிக்கு அவனை கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு அவனை கொலை பண்ணி அந்த உடலை ரூஃப் டாப் மொட்டை மாடியிலே வச்சு எரிக்கிறான். எரிச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை ஒரு கம்பளி போர்வையில வச்சு இறுக்கமா கட்டி ஈசிஆர்ல இருக்க முட்டுக்காடு லேக்கில் போய் தூக்கி போட்டு வந்துடுறான். இப்போ ரூஃப் டாப் ஃபுல்லா ஒரு உடலை எரிச்சா என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு நெருப்பு எரிஞ்ச மாதிரி நிறைய தடயம் இருக்கா. ஸோ அந்த அவனோட மொட்டை மாடியை ஃபுல்லாவே டைல்ஸ் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு கம்ப்ளீட்டா மாத்திரான். இந்த இடத்துல ஒரு கொலை நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ தன்னோட மனைவியே கொலை பண்ணியாச்சு, மனைவியோட காதலனா கொலை பண்ணியாச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, புதுசாக ஒருத்தன் வாலண்டியராக வர்றான். அவன் யாருன்னா இந்த சொடலமுத்தோட ஃப்ரெண்டு ரவிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர். அவன் என்ன சொல்றான், நீ சொடலமுத்து ஒன்றை பார்க்க தானே வந்தான், ஏன் அவனை காணோம், நீ உண்மையை சொல்லு, சொடலமுத்தை என்ன பண்ணீங்க, ஈவன் லலிதாவையும் நான் ரொம்ப நாளாக காணோன்னு தேடிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்போ இவனுக்கு ஆட்டோ சங்கருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ரவிங்கிறவனோட நம்மளுக்கு பெரிய பிரச்சனை தான், இவனையும் போட்டு தள்ளலாம் அப்படின்னு அவனையும் கொலை பண்ணி இந்த பெரியார் நகர்ல அவனுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு, அங்கேயே குழி தோண்டி புதைச்சிடறான். பட் அங்க இருக்க ஏரியா மக்கள் கிட்ட என்ன சொல்றான், இவன் கள்ளச்சாராயம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், போலீஸ் எப்போ வேணாலும் ரைடு வருவாங்க, ஸோ இந்த இடத்துல நான் கள்ளச்சாராயத்தை புதைச்சிருக்கேன், யாரும் எதுவும் அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். பிகாஸ் இந்த பெரியார் நகருங்கிற ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து இந்த ஆட்டோ சங்கரை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. இவன் என்னதான் இல்லீகலா நிறைய பணம் சம்பாரிச்சா கூட அங்க இருக்கிற நிறைய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு இலவசமா திருமணம் பண்ணி வைக்கிறது, அங்க இருக்க மக்களுக்கு நிறைய பண உதவி செய்யறதுனால அந்த ஏரியா மக்களுக்கு இவனால நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால யாருமே ஆட்டோ சங்கரை எந்த இடத்துலையும் காட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ அதனால தான் இந்த பெரியார் நகருங்கிறதே அவனோட கோட்டைன்னு சொல்றோம். அதுக்குள்ள என்ன நடந்தாலும் ஒரு தகவல் கூட போலீஸுக்கு போகாது. ஸோ இப்போ இந்த பெரியார் நகருக்குள்ளேயே அவன் எத்தனை பேரை புதைச்சிருக்கான் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்க்க வந்த சம்பத்து, கோவிந்த், அந்த 3 பேரையும் புதைச்சிருக்கான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு கீழே. அவன் மனைவியை ஒரு குடிசைக்கு கீழே புதைச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த காதலர் சொடலமுத்தை மட்டும் எரிச்சு தூக்கி போட்டிருக்கான். பட் அந்த ஆட்டோ டிரைவரை வந்து இதே பெரியார் நகருக்குள்ள புதைச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாவை செக்யூரா வச்சதுனால தான் இந்த ஆட்டோ சங்கரை யாராலையும் நெருங்க முடியல. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், தன்னோட மனைவியை கொலை பண்ணா, ஏமாத்திட்டானு, ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு எதுக்கு கொலை பண்ணான், அவன் உண்மையிலே என்ன தொழில் தான் பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக போலீஸ் அவனை இப்படி வலை வீசி தேடுறாங்க, உண்மையிலே இந்த ஆட்டோ சங்கருக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். இந்த ஆட்டோ சங்கரோட ஒரிஜினல் பேர் கௌரி சங்கர். இந்த கௌரி சங்கர் எப்படி ஆட்டோ சங்கர் ஆனா அப்படிங்கிற இந்த ஜேர்னியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு
ஜனவரி மாதம் 21 1954 வெள்ளூர்ல இருக்கிற காங்கேயன் நல்லூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் போனோம். ஏன்னா அந்த ஊர்ல தான் இந்த கௌரி சங்கர் அப்படிங்கிற நபர் வந்து பிறக்கிறான். இந்த கௌரி சங்கரோட அப்பா வந்து பேசிக்காவே கேரளாவை சேர்ந்தவர். அவருக்கு ஏற்கனவே 2 ஒய்ஃப் இருந்திருக்கு. அதுல ஒரு ஒய்ஃப் தான் இந்த கௌரி சங்கரோட அம்மா. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் பிறந்ததுலேருந்தே அந்த ஃபேமிலி வந்து அன்ஸ்டேபிளா இருந்திருக்கு. அவங்க அம்மா வந்து வெள்ளூரை சேர்ந்தவங்க, அவங்க அப்பா வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. ஒரு ரொம்ப வசதி இல்லாமல் ஒரு மீடியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுக்காக சாப்பாட்டுக்கே வசதி இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. பட் இந்த டயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அவங்க அப்பா இந்த ஒய்ஃபையும் ஆட்டோ சங்கரையும் தனியாக விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. ஈவன் அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ண 2 ஒய்ஃபையும் விட்டுட்டு ஒடிசாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. இப்போ ஆட்டோ சங்கர் அவங்க அம்மாவோட தனிமையாக விடப்படுறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அம்மாவும் இன்னொரு நபரை காதலிச்சு அவர் கூட ஓடி போயிடறாங்க. இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாமல் இந்த ஆட்டோ சங்கர் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை தான் தன்னோட சொந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது நிறைய பணப்பிரச்சனை வருது, யாருமே சப்போர்ட் நிறைய எமோஷனல் பிரச்சனையும் இருக்கு. அதனால அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, தன்னோட சொந்த ஊர்ல இனிமேல் தனக்கு வேலையே இல்லைன்னு இந்த ஆட்டோ சங்கர் தன்னோட சகோதரர் மோகனோட 1970 சென்னைக்கு வர்றான். சென்னையில் ஃபர்ஸ்ட் மயிலாப்பூர்ல இருக்கான், அப்புறம் திருவான்மியூருக்கு போறான். உண்மையிலேயே புதுசா ஒரு சிட்டிக்கு வரும்போது என்ன பண்றதுனே அவனுக்கு தெரியல. பட் சின்ன வயசுல இருந்தே இந்த ஆட்டோ சங்கருக்கு சினிமா துறை மேல அளவில்லாத ஒரு ஈடுபாடு இருக்கு. தான் ஒரு நடிகனாகணும், இல்ல சினிமா துறையில ஏதோ ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்தா கூட அவனால இனிஷியலா சினிமா துறைக்குள்ள போக முடியாம இப்ப சென்னையில சர்வே ஆகணும்ல, அதனால அங்க கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். பெயிண்டரா ஒர்க் பண்றான், அதுக்கப்புறம் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறான். இப்படி சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு மிட் 1970s 1975 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ ஆட்டோ ஓட்டும்போது நல்ல அதுல ஒரு வருமானம் கிடைக்குது. அப்போ இருந்தே அவனை எல்லாருமே ஆட்டோ சங்கர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ இவன் ஃபைனலாக திருவான்மியூரில் இருக்க அந்த பெரியார் நகரில் 1975 வந்து செட்டில் ஆகிட்டு நிம்மதியாக ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் அவனோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழுது. ஜென்ரலாக ஆட்டோ ஓட்டினா எவ்வளோ காசு கிடைக்கும், எவ்வளோ பேசஞ்சர், எவ்வளோ பணம் தருவாங்க? ஸோ ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். இந்த டயத்தில் ஆட்டோ சங்கருக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த ஈசிஆர் சைடு இருக்குல்ல, மகாபலிபுரம் சைடு, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. ஏன்னா அந்த பக்கம் தான் அப்போ போலீஸ் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. பட் அதே டயத்தில் அந்த மாதிரி அவுட்டரில் காய்ச்சிற கள்ளச்சாராயத்தை சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு மீடியம் தேவைப்படுது. இதை பற்றி கேள்விப்பட்ட ஆட்டோ சங்கர் அவனோட வாழ்க்கையில முதன்முறையா ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகிறான். அதாவது ஊருக்கு வெளியில காய்ச்சின கள்ளசாராயத்தை அந்த மகாபலிபுரத்துல இருந்து சிட்டிக்குள்ள எடுத்துட்டு வரத தன்னோட ஆட்டோல மறைச்சு வச்சு கடத்த ஆரம்பிக்கிறான். ஸோ நார்மலா ஆட்டோ ஓட்டத்துல சம்பாதிக்கிறத விட பல மடங்கு காசு கிடைக்கும் போது அவனுக்கு இது பிரமிப்பா இருக்கு. பரவாயில்லையே, இனிமேல் இதை தொழிலா பண்ணலாமே அப்படின்னு தொடர்ந்து தன்னோட ஆட்டோல கள்ளச்சாராயம் கடத்த ஆரம்பிக்கிறான். ஒரு சோர்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் ஆட்டோல கள்ளச்சாராயம் கடத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவே அவனுக்கு சொல்லி கொடுத்தது காவல்துறை அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு, இதுலயும் சம்பாதிக்கிறான். ஆட்டோ சங்கரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எதுலையுமே ஒரு ஸ்டேஜில் செட்டில் ஆக மாட்டான். அப்போ அடுத்தடுத்து வாழ்க்கையில கட்டத்துக்கு போயிட்டு இருக்கணும், பெரிய லெவல்ல போகணும், சினிமா துறையில சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க என்னதான் ஒரு வேலை பார்த்து பணம் கிடைச்சா கூட அடுத்தடுத்து அவங்களோட திங்கிங் இருந்துட்டே இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, 1980s நிறைய மக்கள் சினிமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த ஈசிஆர் மகாபலிபுரம்லாம் ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிக்குது. வெளிநாட்டவர்கள் நிறைய சுற்றுலாக்கு வரும்போது அங்க பாலியல் தேவை அதிகப்படுது. அதாவது உள்ளூர் இருக்க அரசியல்வாதிகளுக்கும் செலிபிரிட்டிக்கும் வெளிநாட்டு பயணிகளுக்கும் நிறைய பெண்கள் தேவைப்படுறதுனால இவன் ஏன் பாலியல் தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கள்ளச்சாராயத்தை மகாபலிபுரத்துலேருந்து சிட்டிக்குள்ள எடுத்துட்டு வர்றான். பட் இப்போ பாலியல் தொழில் பண்றதுக்கு பெண்களை சிட்டிக்குள்ளேருந்து மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு போனோம். அடுத்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். பார்த்தா கள்ளச்சாராயம் கடத்துறதை விட இந்த பாலியல் தொழில இவனுக்கு பயங்கரமான லாபம் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படி எப்ப பாலியல் தொழிலுக்குள்ள போனானோ அப்ப நிறைய செலிபிரிட்டிஸோட கான்டாக்ட் கிடைக்குது. போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள்னு எல்லார் கூடயும் இப்படி தோள் மேல கை போட்டு பேசுற அளவுக்கு இவனுக்கு அவ்வளவு ஒரு நெருக்கம் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ ஆட்டோ சங்கருக்கு ஒன்று தோணுது, நம்ம ஏன் இந்த மாதிரி பொண்ணுகளை இங்கிருந்து அங்க போய் விடணும், இதுல தான் நல்ல லாபம் வருது, நாம ஏன் இதை முழு டைம் தொழிலா பண்ணக்கூடாது, நம்ம ஒரு லாட்ஜ் வாங்கி நம்மளே ஊருக்குள்ள பண்ணா அப்படின்னு ஒரு ஆசை வருது. பண்ணி
பண்ணிடுவோம் அப்படின்னு. இது வரைக்கும் கள்ளச்சாராயம் இந்த பிசினஸ்ல பண்ணிட்டு இருந்தால, இதுல நம்மளுக்கு வேணாம்பான்னு அந்த தொழிலை தன்னோட சகோதரர் மோகன் கிட்ட ஃபுல் இன்சார்ஜ்ல கொடுத்துட்டு இப்போ முழு டைம் இந்த பாலியல் தொழிலுக்குள்ள வர்றான். அப்பதான் எல்பி ரோல்ல ஒரு லாட்ஜ் வாங்குறான். அங்க வச்சுதான் இவனோட பாலியல் தொழில் அப்படியே ஃபுல் ஃபிளஜ்டா நடந்துட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி நிறைய போலீஸ் ஆபீசர் வருவாங்க, பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்றா, இல்ல நீங்களும் வாங்க எங்க சர்வீஸை யூஸ் பண்ணுங்கன்னு நிறைய கரப்டட் போலீஸ் ஆபீசரை பயன்படுத்திக்கிட்டு உண்மையிலேயே அந்த திருவான்மியூர் ஏரியாவையே ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். ஜெனரலா இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை ரன் பண்றதுக்கு கண்டிப்பா ஆட்டோ சங்கரால தனியா முடியாது. அவனுக்குன்னு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனோட சகோதரர் மோகன் அவன் தான் வந்து ஃபுல்லா கள்ளச்சாராயத்தை பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த பாலியல் தொழில் பண்றதுக்குன்னு ஒரு கேங் ஃபார்ம் பண்றான். அதாவது எல்டின்னு ஒரு நபர், அவனுக்கு வந்து இன்னொரு பேர் ஆல்பர்ட் இருக்கு, அவன் தான் ஆட்டோ சங்கரோட ரைட் ஹேண்ட். அதுக்கப்புறம் சிவாஜி, இவன் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி. இவங்க 2 பேர் தான் ஆட்டோ சங்கரோட க்ளோஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயவேலு, ராஜாராமன், ரவி, பழனி, பரமசிவம் அப்படின்னு ஆட்டோ சங்கரை சுத்தி நிறைய இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரோல் இருக்கு. ஒருத்தன் ரோல் என்ன, பொண்ணுகளை ஐடென்டிஃபை பண்றது. யாரெல்லாம் இப்போ ஊரை விட்டு ஊர் இங்க வர்றாங்களோ அவங்கள சமாதானப்படுத்தி பாலியல் தொழிலுக்கு கூட்டிட்டு வர்றது. இன்னொருத்தன் போலீஸ் ஆஃபீஸர் ஃபுல்லா ஹேண்டில் பண்றது. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரோலை பிரிச்சு கொடுக்குறான். பட் இது எல்லாத்தையுமே வந்து இவன் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான், லீடர் மாதிரி. ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா இறங்கி போய் பார்ப்பான். மற்றபடி ஒவ்வொரு வேலையும் பார்க்கறதுக்கு அவங்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோ சங்கரோட ஹிஸ்டரி இது வரைக்கும் எடுத்துட்டு வந்து பார்த்தோம்னா, அவன் தவறான தொழில் பண்றான் தவிர இதுவரைக்கும் ஒரு கிரைம் கூட பண்ணல, அதாவது ஒரு கொலை கூட பண்ணல. பட் ஆட்டோ சங்கருக்கு கொலை வெறி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அது எங்க இருந்து அவனுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அவனோட ஆட்டோ பயோகிராஃபில கைப்பட எழுதுனதுல அவன் என்ன சொல்றானா, அவன் 1970s அவனும் அவனோட சகோதரரும் சென்னைக்கு வந்தப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படும் போது ஒரு மளிகை கடையில அந்த ஓனர் கிட்ட 1 கிலோ அரிசி கடனா கொடுங்க சார், நான் சம்பாரிச்சு கொடுத்துறேன்னு கேட்டதுக்கு அந்த நபர் தராம அவதூறா பேசி அடிச்சு விரட்டி, அதோட மட்டுமல்லாம என்னோட கடையில அவன் திருட பாக்குறாங்கிற மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து கான்ஸ்டபிள வர சொல்லியிருக்காங்க. அந்த கான்ஸ்டபிளும் வந்து ஆட்டோ சங்கரை அடிச்சு அவ்வளவு அவமானப்படுத்தி அடிச்சு துரத்தி விட்டுருக்காரு. அப்படி வீட்டுக்கு போய் நெடுநேரம் உட்காந்து யோசிச்ச ஆட்டோ சங்கர் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு அந்த கான்ஸ்டபிள் போனதுக்கு அப்புறம் நேரா அதே மளிகை கடைக்கு போறான். ஒரு பொருளை, கடினமான பொருளை வச்சு அந்த கடை ஓனரை அடின்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த கடையவே சூறையாடுறான். அப்போ அந்த கடை ஓனர் அமைதியா இருக்காரு. இவனோட கோபத்தை பார்த்து பயந்துட்டாரு. இப்ப அந்த கடை ஓனர் என்ன பண்ணிருக்கணும், போலீஸ் கிட்ட போயிருக்கணும்ல, அவர் போல. ஏன்னா ஆட்டோ சங்கருக்கு பயந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி உதவி கேட்டப்ப போய் போலீஸ்ல சொன்னாரு. இப்போ ஒட்டுமொத்த கடையும் கொள்ளையடிச்சிட்டு அடிச்சிட்டு போனதுனால உயிர் பயத்துல பயந்துட்டு போலீஸ் கிட்டே போல. இந்த இன்சிடென்ட் ஆட்டோ சங்கருக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம யாரெல்லாம் பயமுறுத்துறோமோ அவங்க தனக்கு அடிமையா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு 2 தான். ஒன்று பணத்தை கொடுத்து அடிப்போம், அப்படி இல்லைனா அடிச்சே தன்னோட வழிக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற அந்த வயலன்ஸ் பிஹேவியர் வந்து அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே மனசில் வேரூண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதே டெக்னிக் தான் தன்னோட தொழிலுக்கு யூஸ் பண்ணுறான். தன்னோட தொழிலுக்கு யாராவது இடையூறு வந்தா பணத்தை வச்சு அடிப்பேன், இல்லைன்னா ஆளையே தூக்குவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இவனுக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் 1980 இவன் பாலியல் தொழிலில் கோலோச்சி சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்முனையில் இன்னொரு நபர் அந்த தொழில் பண்ணிட்டு இருக்காரு, பாபு நபர். அப்ப அந்த நபருக்கும் ஆட்டோ சங்கருக்கும் பிரச்சனை வருது. ஆட்டோ சங்கர் சொல்லி பார்க்கறான், கேட்கல, பாபுவை கொலை பண்ணிடுறான். பட் பாபுவை இவன் தான் கொலை பண்ணான்னு சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணா கூட டைரக்ட் எவிடன்ஸ் இல்லைங்கிறதுனால ஆட்டோ சங்கரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் ஆட்டோ சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தது. பார்த்தல, நான் ஒரு கொலை பண்ணேன், என்னால ஈஸியா வெளியில நடந்து வர முடிஞ்சல. இனிமேல் என்னோட டாக்டிஸ் இதான், பணத்தால் அடிப்பேன், கேட்கல நான் ஒன்னையே தூக்குவேன் அப்படிங்கிறதா அவனோட ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. ஆட்டோ சங்கர் அவனோட பாலியல் தொழிலுக்கு வர்ற பெண்களை வந்து யாரையுமே கடத்திட்டு அவங்க விருப்பம் இல்லாம பண்றது இல்ல. இப்ப நிறைய பெண்கள் ஊரை விட்டு ஓடி வருவாங்க. அந்த பெண்களை ஏமாத்தி இருக்க இடம் கொடுத்து, இருப்பிடம் கொடுத்து, பணம் கொடுத்து அவங்கள வந்து இந்த தொழிலுக்கு தள்ள வேண்டியது இல்ல. வாலண்டியராகவே நிறைய பெண்கள் வர்றாங்க. பட் யாரையுமே வலுக்கட்டாயமா அவன் கூட்டிட்டு வந்ததில்ல. ஈவன் இந்த விக்டிம் வந்து அவன் எப்படி கண்டுபிடிப்பானா, அவனே ஆட்டோ எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் நிக்குது. பார்த்தாலே தெரியும் ஊரு, அதாவது மெட்ராஸ்ல வந்து ஏதாவது ஒரு பொண்ணு தனியா இறங்கினாலோ அது பெண்ணோ பையனோ இப்படியே இறங்கி இப்படியே பார்ப்பாங்க. பார்த்தாலே தெரியும் அவன் ஊருக்கு புதுசுன்னு. அந்த மாதிரி பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்து தான் இந்த பாலியல் தொழில பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால தான் டைரக்டா இவன் மேல யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, என்னோட பொண்ணை கடத்திட்டு போயிட்டான், இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. சோ ஆட்டோ சங்கர் இப்போ
ஒரு கொலை பண்ணி தப்பிச்சு வரவிட்டு தான் அவனுக்கு கொலை பண்ணுறதுல ஒரு அளவுக்கு அதிகமான அதீத நம்பிக்கை வந்தது. இந்த டயத்தில் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவன் மனைவி சுடலமுத்தோட ஓடி போனது, அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணது, ரவிங்கிற அந்த ஆட்டோ டிரைவரை கொலை பண்ணது, இப்படி பல வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் ஆட்டோ சங்கர் மேல மிக முக்கியமான வழக்கு, ஒரு 9 டீனேஜ் பொண்ணுங்க, 15-16 வயசு பொண்ணுங்க மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் விட தெரியல. இப்போ போலீஸ் இந்த விசாரணையில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சம்பத், மோகன், அந்த ஒரு 3 பேர் அந்த ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, அப்படிதான் அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆச்சுல. அந்த 3 பேரை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு கீழே புதைச்சோங்கிற மாதிரி சொல்லிட்டான். மனைவி எங்கே புதைச்சோம், காதலரை எரிச்சோம், இன்னொரு நபர் எல்லாமே சொல்லிட்டான். பட் இந்த டீனேஜ் பொண்ணுங்களுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியல. பட் அவன் கூட்டாளிகள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 9 பேரையும் எரிச்சு அவங்களோட சாம்பலை முட்டுக்காடு லேக்கில் நாங்கள் கரைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அந்த 9 பொண்களுக்கும் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. பட் அகெயின் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட், எப்படிப்பா ஒருத்தன் இவ்வளவு கொலை பண்ணுறான், பாலியல் தொழில் பண்ணுறான், கள்ளச்சாராயம் பண்ணுறான், எப்படி அவனால் பண்ண முடிஞ்சது? ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். அவனுக்கு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்திருக்கு, ஸ்ட்ராங்கான காவல்துறை அதிகாரிகள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பணத்தை கொடுத்து அடிக்கிறான், இல்ல பாலியல் தன்னோட லாட்ஜுக்கு ரைடுக்கு வர போலீஸ் அதிகாரிகளை அங்க ஜாலியா இருக்க சொல்றான், அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்கிறது, சினிமா நடிகைகளோட கான்டாக்ட்ல இருக்கிறது, அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பணத்தாலே அடிக்கிறான். நீ கேட்கலையா ஆளை தூக்குறது, இதுதான் இவனோட ஸ்ட்ராட்டஜி. சோ இப்போ ஆட்டோ சங்கருக்கு அகைன்ஸ்டா அவன் கூட்டாளியே கொடுத்த கன்ஃபஷன் இருக்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி ஜூலை மாசம் 6ஆம் தேதி 1988ஆம் வருஷம் ஃபைனலா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆட்டோ சங்கரை அரெஸ்ட் பண்றாங்க. ஆட்டோ சங்கர் மட்டுமல்ல, அவனோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. பட் அப்படி இந்த ஆட்டோ சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அவங்கிட்ட ஒரு சின்ன பதட்டம் இல்லை. இவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் அவ்வளவு கேஷுவலா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான். போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கேஷுவலா சொல்றான், ஆமா சார் நான் தான் இந்த கொலை பண்ணேன், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். அவனோட அதீத நம்பிக்கை என்ன அப்படின்னா, தனக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பின்புலமும் தனக்கு பின்னாடி இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் தன்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது மட்டுமல்ல எப்பவுமே இருந்திருக்கு. அதனாலதான் ஆட்டோ சங்கர் அவ்வளவு ரிலாக்ஸா இருந்ததா சொல்றாங்க. சரி, இப்போ ஆட்டோ சங்கருக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு இஷ்யூஸ் வந்திருக்கு, எங்கெல்லாம் புதைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே, சரி தோண்டி பார்த்துருவோம், பார்த்தாதான உண்மை தெரியுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கடைசியா காணாம போன சம்பத் அவன் கூட வந்த 2 பேரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா அஸ்திவாரம் தோண்டுவாங்களா, அந்த இடத்துல 3 பேரோட உடலை போட்டிருக்காங்க. அதை தோண்டி எடுக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இவங்க சொன்னது கரெக்டு தான். ஸோ ஆட்டோ சங்கரை பார்க்க வந்த சம்பத் அந்த கூட இருந்த அந்த 2 பேர் 3 பேரையும் கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல இருந்து பாடியை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஆட்டோ சங்கர் தன்னோட மனைவியை ஏன் கொலை பண்ணா, தன்னோட மனைவி இன்னொருத்தங்க கூட ஓடி போனதுனால அந்த சுடலமுத்துங்கிற காதலர், அதுக்கு இருந்த ஐ விட்னஸ் ரவி, இப்படி எல்லாத்தையும் கொலை பண்ணதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. பட் இவனை பார்க்க வந்த சம்பத் கூட வந்த 2 பேரையும் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ சங்கரை பொறுத்த வரைக்கும் தொழில் முனையில் அவனுக்கு நிறைய போட்டி இருக்கு. அப்படி இருக்கிறவங்கள பணம் கொடுத்து சமாளிக்க முயற்சி பண்ணுவான். இல்ல நீ கேட்கல அப்படின்னா அவங்கள கொலை பண்ணவும் தயங்க மாட்டான். ஸோ இந்த சம்பத்துங்கிற நபரையும் அவங்க கூட்டாளியும் கொலை பண்ணக்கூடிய மிக முக்கியமான மோட்டிவ் அவங்களுக்குள்ள இருக்கிற தொழில் முனை போட்டி தான். அதுக்கப்புறம் இவனோட மனைவி லலிதாவை கொலை பண்ணி புதைச்சி அதுக்கு மேல ஒரு குடிசை வீடை கட்டி ஒரு பாட்டியை வாடகைக்கு விட்டுருந்தாங்களே, இப்போ அந்த குடிசையை இடிச்சு தோண்டி பார்த்தா அங்க லலிதாங்கிற பெண்ணோட எலும்பு கூடுகளை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உடல் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு. பட் அந்த காதலர் சுடலமுத்தை எரிச்சு முட்டுக்காடு லேக்கில் போட்டாங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அந்த ரவிங்கிற ஆட்டோ டிரைவர் சுடலமுத்தோட ஃப்ரெண்டை கள்ளச்சாராயம் இருக்குன்னு ஒரு இடத்துல புதைச்சி வச்சாங்களா, அந்த இடத்துல தோண்டி பார்க்குறாங்க. அங்கே ரவிங்கிற நபரோட உடலையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட 6 உடல்களையும் தோண்டி எடுத்துட்டாங்க. ஆட்டோ சங்கர் தான் இதை கொலை பண்ணா அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்படுது. இது ஆட்டோ சங்கரை கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான். இந்த ஆட்டோ சங்கர் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குற வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, அவன் தான் சொன்ன கன்ஃபெஷன் எல்லாத்தையும் அவன் செங்கல்பட்டு ஜெயிலில் உட்கார்ந்துருக்கும் போதே கைப்பட எழுதியிருக்கான்.
கிட்டத்தட்ட 300 பக்கம் தான் சொன்ன கன்ஃபெஷனை அவ்வளவு டீட்டெயிலா எழுதியிருக்கான். இப்போ இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆட்டோ சங்கர் தான் எழுதின 300 பக்க கன்ஃபெஷன்ல பலவிதமான தகவல் சொல்லப்பட்டதா சொல்றாங்க. அந்த 300 பக்க கன்ஃபெஷனையும் நக்கீரன் அப்படிங்கிற அரசியல் வார இதழ் என்ன பண்றாங்கன்னா, அதை நாங்க பப்ளிஷ் பண்ணணுங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்கறாங்க. பட் அப்ப இருக்க காவல்துறை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு தடை வாங்குறாங்க. பிகாஸ் ஆட்டோ சங்கர் தான் கைப்பட எழுதின அந்த 300 பக்க கன்ஃபெஷன் வெளியில வந்தா பலவிதமான அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. பட் அதே டயத்தில் நிறைய IPS IAS அதிகாரிகளுக்கு இந்த ஆட்டோ சங்கர் கூட தொடர்பு இருந்தது. அவனோட வீட்டு கிரகப்பிரவேசிலேருந்து அவன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ வரைக்கும் தெரிய வருது. பட் அவன் கைப்பட எழுதின கன்ஃபெஷன்ங்கிறது வேற மாதிரி. அதுல நிறைய அரசியல்வாதிகளும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அதை வெளியில பொதுமக்கள் பார்வைக்கு அந்த கன்ஃபெஷன் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை வாங்கியிருக்காங்க. பட் அந்த நாளிதழும் ஒரு நாள் அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தோட போராடிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கேஸ்ல ஒர்க் பண்ண CBCID டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 1988 இந்த ஆட்டோ சங்கர் மேலையும் அவனோட கூட்டாளிகள் மேலையும் மொத்தம் 1100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்றாங்க. இவங்க கூட்டாளிகளும் ஆட்டோ சங்கர் மேலும் பலவிதமான வழக்குகள் பதிவு செய்யப்படுது. ஃபர்ஸ்ட் 120P criminal conspiracy, 147 unlawful assembly, 148 armed with deadly weapons, 364 abduction நிறைய பேரை கடத்திட்டு வந்தது, ஃபைனலா EPக்கு 302வது பல கொலை வழக்குகள் and 201 concealing evidence, அதாவது தடயங்களை அழிக்க முயற்சி பண்ணது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கோட விசாரணை செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு போகுது. இப்படி ஆட்டோ சங்கர் தன்னோட ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல தேவிங்கிற ஒரு பெண் அவனை அடிக்கடி பார்க்க வந்திருக்காங்க. அந்த பெண் கூட இவனுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. எப்படியோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றான். நான் ஜெயில இருந்து எப்படியா தப்பிச்சு வந்துறேன், அங்கிருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திட்டு இந்த தமிழ்நாட்டை விட்டு கூட்டிட்டு போயிருங்கிற மாதிரி இந்த தேவி அவங்களுக்கு தெரிஞ்ச 3 பேரை சொல்லி அரேஞ்ச் பண்ணி ஃபைனலா இவன் தமிழ்நாடு பிரிசன்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கான். ஒரு டைம் எப்போ ட்ரையலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல எப்படியோ ஜெயில் அதிகாரிகளோட உதவியோட தான் பண்ணியிருக்கான். தனியாக அது இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஜெயிலேருந்து தப்பிக்கிறான். அந்த தேவிங்கிற பெண்ணோட ஒடிசாவுக்கு ஓடி போயிருக்கான். ஸோ அங்கே போய் ஒரு மாதம் 2 மாதம் இருந்திருக்கான். திரும்ப அவனை பிடிக்கிறதுக்கு 3 தனிப்படை அமைச்சு திரும்பவும் ஆட்டோ சங்கரை அரெஸ்ட் பண்ணி இங்க செங்கல்பட்டு பிரிசன்ல அடைச்சிடுறாங்க. ஃபைனலா சில வருடங்கள் விசாரணைக்கு அப்புறம் செங்கல்பட்டு கோர்ட்ல மே மாசம் 31ஆம் தேதி 1991 இந்த ஆட்டோ சங்கர் வழக்குல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வருது. அதாவது இதுல மொத்தம் 8 பேர் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அதுல ஆட்டோ சங்கர் பிளஸ் அவனோட வலது கரமா அந்த எட்லின், அதாவது ஆல்பர்ட்ங்கிற அந்த நபர், இன்னொருத்தன் சிவாஜி, இந்த 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கறாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் இந்த கிரைம் எல்லாமே, கொலை எல்லாமே யதார்த்தமா நடந்தது கிடையாது, பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்டது, தடயங்கள் அளிக்கப்பட்டது. இதுல என்ன ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னு ஏன்னு சொல்றாங்கன்னா, நீ ஒரு கொலை பண்ற, என்ன பிடிக்கல, நான் திரும்பவும் பண்றேன். ஸோ இது ரிப்பீட்டடா திரும்ப பண்றதுனால தான் இதை ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னு சொல்லி இந்த 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவனோட கூட்டாளிகள் ஜெயவேலு, ராஜாராமன், ரவி, பழனி, பரமசிவம் இவங்க எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி செஷன் கோர்ட்டில் கொடுத்தா அதை ஹை கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம். அதே மாதிரி தான் ஜூலை மாதம் 17ஆம் தேதி 1992 இவன் ஹை கோர்ட்டில் பண்ணுறான். ஹை கோர்ட்லையும் இவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்யப்படுது. அப்போ இன்னொரு 2 வருஷம் கழிச்சு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 1994 சுப்ரீம் கோர்ட்டில் இவர் ஒரு மனு தாக்கல் பண்ணுறான். அந்த மனுவும் ரிஜெக்ட் செய்யப்படுது. இல்லப்பா, உனக்கு கொடுத்த மரண தண்டனை நாங்க திரும்பவும் உறுதி செய்யறோங்கிறாங்க. இதுல ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோ சங்கரோட டிஃபென்ஸ் டீம் செஷன் கோர்ட்லயும் சரி, ஹை கோர்ட்லயும் சரி, சுப்ரீம் கோர்ட்லயும் என்ன மாதிரி வாதத்தை வைக்கிறாங்கன்னா, ஆட்டோ சங்கர் கொலை பண்ணல அப்படின்னு வைக்கல. ஆட்டோ சங்கர் கொலை பண்ணதுக்குரிய காரணம் தமிழ் சினிமா அப்படிங்கிறாங்க. தமிழ் சினிமாவில் இருக்க ஹீரோயிசமும் அதுல அவங்க பெண்களை தவறா சித்தரிச்சு காட்டுறதுனாலையும் அதுல பாலியல் தொழில் பண்றது, கொலை பண்றது மாதிரி காமிக்கிறதுனால தான் தமிழ் சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால தான் இவன் இந்த மாதிரி பண்றாங்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி ஆட்டோ சங்கரை காப்பாற்ற ட்ரை பண்ணா கூட ஃபைனலா சுப்ரீம் கோர்ட்லையும் இவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை மேலும் உறுதி செய்யப்படுது. நம்மளுக்கே தெரியும், இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்லையும் இந்த இது ரிஜெக்ட் செய்யப்படுதுன்னா அடுத்து நம்ம பிரசிடென்ட்டுக்கு கருணை மனு போடுவாங்க. அவங்களும் ரிஜெக்ட் பண்ணாதான் அடுத்த கட்டதான் தண்டனை நிறைவேற்றுவாங்க. ஸோ இவரும் கருணை மனு போறான், அந்த மனுவும் நிராகரிக்கப்படுது. அப்போ இவனுக்கு நல்லாவே
தெரியுது என்னைக்காவது ஒரு நாள் தன்னை தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ இவன் ஜெயிலில் இருக்க அந்த நேரத்தில் ஆட்டோ சங்கர் கிட்ட பலவிதமான மாற்றங்கள் நிகழுது. ஈவன் அவன் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு சேஞ்ச் ஆயிருக்கான், நிறைய பைபிள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிலில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பட் ஜெயிலில் இருக்கும்போதும் சரி, அவன் எழுதின கன்ஃபெஷன்லையும் சரி சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டோ சங்கர் வழக்கில் 6 கொலைகள் நிரூபிக்கப்பட்டா கூட இவன் கடத்திட்டு போய் கொலை பண்ண அந்த 9 டீனேஜ் பொண்ணுகளுக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத வந்து எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல. என்ன பண்றதுனே தெரியல. அட்லீஸ்ட் இப்போ ஆட்டோ சங்கர் சொன்னாதானே தெரியும். அவன் இறந்து போயிட்டா கண்டிப்பா தெரியாது. பட் ஆட்டோ சங்கர் இறக்கும் தருவாயில தன்னோட தண்டனைக்கு சில காலங்களுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அதுல ஒரு பத்திரிகையாளருக்கு சொன்ன அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த 9 பெண்களையும் நான் தான் கொலை பண்ணேன், எரிச்சு முட்டுக்காடு லேக்கில் தான் அந்த சாம்பலை தூக்கி போட்டேன். சரி, எதுக்குப்பா அந்த பொண்ணுகளை கடத்திட்டு வந்த? நீ தான் பாலியல் தொழில் பண்ணுறதுக்கு வேற பெண்கள் வச்சிருக்கல, இந்த பொண்ணுகளை எதுக்கு கடத்திட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, இந்த பொண்ணுகளை எனக்காக நான் கடத்திட்டு வரல, அரசியல்வாதிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி தான். அவங்க தான் இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்க வேணும்னு கேட்டாங்கன்னு இந்த 9 பொண்ணுங்களையும் அரசியல்வாதிகளுக்கு நான் தான் இரையாக்குனேன். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க எங்களுக்கு தேவைப்படலை, அதனால நான் கொலை பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, அந்த அரசியல்வாதிகள்லாம் தப்பிச்சிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னான் தவிர கடைசி வரைக்கும் அந்த அரசியல்வாதிகளை பத்தி அவன் எந்த தகவலும் சொல்லல. ஃபைனலா ஏப்ரல் மாசம் 27ஆம் தேதி 1995ஆம் வருஷம் சேலம்ல இருக்க சென்ட்ரல் பிரிசன்ல இந்த ஆட்டோ சங்கரோட மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. ஆட்டோ சங்கர் மட்டுமல்ல, அவனோட கூட்டாளிகள் எல்டின், அதுக்கப்புறம் சிவாஜி, 3 பேரோட மரண தண்டனையும் காலையில 5 மணிக்கு நிறைவேற்றப்படுது. பட் என்னதான் இந்த ஆட்டோ சங்கருக்கு தண்டனை கிடைச்சா கூட எல்லாரும் ஃபீல் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, பலவித உண்மைகள் இதுவரைக்கும் வெளியில வரல. பல ரகசியங்கள் இந்த ஆட்டோ சங்கரோடையே மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் அந்த 9 டீனேஜ் பொண்ணுங்களுக்கு என்ன நிகழ்ந்தது, யார் அந்த அரசியல்வாதிகள், யார் அந்த பெண்களை சூறையானா அப்படிங்கிற என்ன தகவலும் யாருக்கும் தெரியல. பட் இந்த டயத்துல இவன் கைப்பட ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதினால ஜெயிலில் இருக்கும்போது அதை எப்படியாவது பொதுமக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நக்கீரன் ட்ரை பண்ணாங்க. பட் அது கோர்ட்டுக்கு தடை வாங்கினாங்க. நக்கீரனும் போராடி ஃபைனலா அந்த ஆட்டோ சங்கரோட ஆட்டோ பயோகிராஃபியை வந்து நக்கீரன் வார இதெல்லாம் வாரம் போட்டுட்டு இருந்தாங்க. மேபி அதுல சில விஷயங்கள் அவங்க எடிட் பண்ணி போட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் ஃபைனலா சட்டத்தோட போராடி இந்த ஆட்டோ சங்கரோட பயோகிராஃபியை, அவங்க கைப்பட எழுதின பயோகிராஃபியை அவங்களோட நாளிதழில் பிரசுரிச்சாங்க. ஆட்டோ சங்கர் ஒரு கிரிமினல் தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமானது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் இந்த கேஸுக்கு அப்புறம் பொதுமக்களும் நிறைய ஜேர்னலிஸ்டும் ஃபீல் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவன் வந்து ஒரு அம்பு மாதிரி தான். இந்த அம்பை எய்து அந்த கிரிமினலை நம்ம கோட்டை விட்டுட்டோம். ஆட்டோ சங்கர்னால அவனை விட மற்றவங்களுக்கு தான் பெனிஃபிட் இருந்திருக்கு, அரசியல்வாதிகளுக்கும் பெனிஃபிட் இருந்திருக்கு, பல காவல்துறை அதிகாரிகளுக்கும் பெனிஃபிட் இருந்திருக்கு. பட் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல எந்த விதமான அரசியல்வாதிகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்படல, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல. பட் அதே டயத்துல ஆட்டோ சங்கருக்கு உதவி செஞ்ச பல IAS IPS நிறைய போலீஸ் அதிகாரிகள், அதுவும் அவன் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போனவங்க, போட்டோ எடுத்தவங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அந்த திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்கன்னு பலவித போலீஸ் அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டாங்க தவிர ஒரு அரசியல்வாதி கூட தண்டிக்கப்படல. ஜெனரலா இந்த மாதிரி ஒரு இன்ஃபேமஸ் சீரியல் கில்லர் வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க, திரைப்படம் எடுப்பாங்க, நிறைய நடக்கும். பட் டைரக்டா ஆட்டோ சங்கரோட இதை பத்தி அப்படியே ஒரு படம் எடுக்கல. பட் இதை பேஸ் பண்ணி நிறைய எடுத்தாங்க. விஜயகாந்த் சார் நடிச்ச புலன் விசாரணைங்கிற ஒரு படம் வந்து ஆட்டோ சங்கரோட கேஸ்ல இருந்தா இன்ஸ்பிரேஷன் ஆகி அந்த மாதிரி வீட்டுக்குள்ள புதைக்கிற மாதிரிலாம் ஒரு படம் எடுத்தாங்க. ஈவன் 100வது நாள்ங்கிற ஒரு படம் கூட அதை பார்த்தா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2000 வருஷம் வந்து மக்கள் டிவியில் ஆட்டோ சங்கரை பத்தியான ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டாங்க. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ 2019 வருஷம் ZEE5 அப்படிங்கிற OTT பிளாட்ஃபார்ம்ல ஆட்டோ சங்கரை பத்தியான ஒரு ஃபுல் வெப் சீரிஸே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோ சங்கரோட மறைவுக்கு அப்புறம் என்னென்னலாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அதாவது 1998ஆம் வருஷத்துக்கு அப்புறம் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. மொத்தம் வந்து 16 போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, இல்லை வேலையிலேருந்து தூக்கப்பட்டிருக்காங்க. அதில் இன்க்ளூடிங் DSP, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர். அதுவும் திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்த நிறைய போலீஸ் அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. பிகாஸ் இந்த கேஸை எப்போ CBCID டேக் ஓவர் பண்ணாங்களோ அப்போ தான் இந்த ரியல் போலீஸ் அதிகாரிகள் வந்து எக்ஸ்போஸ்
எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஈவன் ஆட்டோ சங்கரோட மரணத்துக்கு அப்புறம் அவனோட குடும்பம் இதே பெரியார் நகர்ல தான் பல வருடங்கள் வசிச்சிட்டு இருந்ததா சொல்றாங்க. சோ என்னதான் ஆட்டோ சங்கரோட வழக்கு முடிவுக்கு வந்தா கூட இதுல கடைசியில பார்க்குற மிக முக்கியமான விஷயம், எந்தவித அரசியல்வாதிகளும் இதுல கரெக்டா லிங்க் பண்ண முடியல, விசாரணை பண்ணல, தண்டனை கொடுக்கல. காணாம போன அந்த 9 பெண்களுக்கும் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல வரல. ஈவன் அவங்க ஃபேமிலியை பத்தியான எந்த தகவலும் தெரியல வரல. ஸோ கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த 9 பெண்களோட அந்த இளம் பெண்களோட கேஸ் வந்து அன்சால்வ்டா இருக்கு. ஃபைனலா இந்த ஆட்டோ சங்கரோட வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற பேரை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த வீடியோ மூலமா நீங்க ஆட்டோ சங்கர் பத்தி நிறைய தகவலை தெரிஞ்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்கள்கிட்டையும் குடும்ப உறவுகள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஆட்டோ சங்கர் கேஸை பத்தியான உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.